ரகுவம்சம் 54ஆம் பகுதி. இனி ஒன்றுதான் ராமனை வீழ்த்த வேண்டும் அல்லது தான் அவனால் வீழ்த்தப்பட வேண்டும் எனும் முடிவுடன் 2ஆம் முறையாக களத்துக்கு வந்தான் ராவணன். அவன் ரதத்தில் நின்றான், ராமபிரானோ தரையில் நின்றார். அது சமமான யுத்தம் அல்ல என்று கருதிய தேவேந்திரன் பொன்னிற குதிரைகள் கொண்ட தேரினை பகவான் ஸ்ரீ ராமபிரானுக்கு அனுப்பி தந்தான். தேவேந்திரனின் தேரோட்டியான மாதலியின் தோளை தேரில் ஏறி அமர்ந்தார் பகவான் ஸ்ரீ ராமபிரான். அப்போது அந்த தேரில் இருந்த தேவேந்திரனின் கொடி மேல் ஆகாய கங்கையின் குளிர்ந்த காற்று வீசி நல்ல சகுனமாக அது குறிப்பால் கூடியது. எந்த கவசத்தை தேவேந்திரன் அசுரர்களுடனான யுத்தத்தில் அணிந்தானோ, எந்த கவசத்தில் அசுரரின் அம்புகள் மோதி தாமரை மலர்கள் போல பலமற்று விழுந்தனவோ, அந்த கவசத்தை மாதலி ராமனுக்கு கொடுத்து அணிவித்தான். தேவேந்திரனுக்கான கவசம் ராமபிரானுக்கு சரியாக பொருந்திற்று. முதன் முறையாக பகவான் ஸ்ரீ ராமனும் ராவணனும் தங்களுக்கு நிகரான எதிரியினை கண்டதால் முழு பலத்துடன் போரிட்டனர். தங்களை நிரூபிக்க அதை ஒரு வாய்ப்பாக கருதினர். இருவரின் வீரத்தால் அந்த களம் ஒப்பற்ற வீரத்தின் களமாய் யுத்தம் என்பதற்கு முழு பொருளை சொல்லும்படியாக இருந்தது. ராவணன் தன் சுற்றமெல்லாம் இழந்து, உடன் பிறந்தோர் மகன் எல்லாம் இழந்து தனியாக நின்றாலும் 10 தலைகள் 20 கரங்கள் 4 பாதங்கள் என பெரும் உருவெடுத்து நின்றான். அதனால் அவன் தனியாக நின்றாலும் தாய் வழி வந்த அரக்கர்கள் பலர் நிற்பது போல் களத்தில் நின்றான். திக்பாலகர்களை வென்றவனும், தன் தலைகளை வெட்டி சிவனுக்கு அர்ச்சனை செய்தவனும், தன் பலத்தால் கைலாசத்தையே அசைத்தவனுமான ராவணன் எனும் பெரும் வீரனை ராமபிரான் அவன் வீரத்திற்காக மதித்து சிறந்த வீரனோடு மோதுவதில் பெருமை கொண்டார். அதிக கோபம் கொண்ட ராவணன் நல்ல சகுனமாக துடித்து கொண்டிருந்த ராமபிரானின் வலது தோளை குறிவைத்தான். தேவி சீத்தை சாய்ந்திருந்த தோள் அது என்பதால் கடுமையாக இலக்கு வைத்து பாணங்களை செலுத்தினான். அதில் தப்பிய பகவான் ஸ்ரீ ராமபிரான் தன் அம்பினால் ராவணனின் நெஞ்சை தாக்கினார். அவனை ஊடுருவி சென்ற அம்பு அவன் வீழ்ந்தான் எனும் செய்தியினை பாதாளத்தில் இருக்கும் நாகர்களிடம் கூறும்படி பூமியின் ஆழத்துக்கு சென்றது. வாதம் செய்யும் இரு அறிஞர்கள் ஒருவரின் சொற்களை இன்னொருவர் சொற்களால் முறியடித்து வெற்றி பெற முயலுதல் போல ராமனும் ராவணனும் ஒருவர் அம்பினை மற்றொருவர் அம்பினால் முறியடித்து வெற்றி பெற முயன்றனர். இரு யானைகள் சண்டையிடும் போது சக்கரத்தினை கொண்ட மேடை பொதுவாக இருப்பது போல் ராமனும் ராவணனும் மாறி மாறி பராக்கிரமம் காட்டும் போது வெற்றி லட்சுமி யார் பக்கமும் சாயாமல் பொதுவில் இருந்தாள். ராம ராவண யுத்தத்தை காண வந்த தேவர்களும் அசுரர்களும் இருவரின் விடாபிடியான போரையும் ஒருவர் அஸ்திரத்தை இன்னொருவர் தடுக்கும் விதத்தை கண்டு மலர்களை தூவினார்கள். ஆனால் அவை இருவர் மேலும் விழாதபடி அவர்கள் பாய்ச்சிய அஸ்திரங்கள் தடுத்து போட்டன. யுத்தம் நீள்வதை அறிந்த ராமனை கொல்லும் பொருட்டு சதக்னி எனும் இரும்பு ஆணிகள் கொண்ட ஆயுதத்தை வீசினான். அது யமனை வென்று அவன் பெற்ற கூடசால்மலி எனும் ஆயுதம் போலவே இருந்தது. அந்த சதக்னி ராமனை கொல்லும் என அசுரர்கள் ஆர்ப்பரித்த நேரம் ராமபிரான் பிறைச்சந்திரன் போன்ற அஸ்திரங்களால் அதனை வாழை மரத்தை வெட்டுவது போல எளிதாக வெட்டி போட்டார். அந்த ஆபத்தான கனை ராமபிரான் தேரை அடையும் முன்பே இப்படி சிதறி போனது. அதை கண்டு தேவர்கள் ஆர்ப்பரித்தனர். உடலினுள் சிக்கிய முள், அம்பு முனை போன்றவற்றை வலியின்றி வெளியேற்றும் விசல்யகரணி எனும் மூலிகை போல தேவி சீதை மனதில் உள்ள வலியினை வெளியே போக்கும் பொருட்டு ராமபிரான் பிரம்மாஸ்திரத்தை எடுத்து ராவணன் மேல் குறிவைத்து வீசினார். மந்திரம் சொல்லி ராமனால் வீசப்பட்ட பிரம்மாஸ்திரம் 10 தலைகளையும் குறிவைத்து 10 முனைகளுடன் விரிந்து பறந்து சென்ற காட்சி 10 தலை நாகம் போல் இருந்தது. கண்ணிமைக்கும் நொடியின் பாதி நேரத்தில் ராமபிரானின் அஸ்திரம் ராவணனின் 10 தலைகளையும் வெட்டி போட்டது. அரை நொடியிலேயே அவை அனைத்தும் அறுபட்டதால் அந்த வலியினை கூட ராவணனால் உணர முடியவில்லை. ராவணனின் தலைகள் ஒவ்வொன்றாய் வேகமாக விழும்போதும் அவன் உடல் விழவில்லை. அந்த தலைகள் வெண்ணிற குருதியுடன் வரிசையாக விழுந்து கிடந்த காட்சி இளங்காலை சிகப்பு சூரியன் தடாக அலைகளில் பல பிம்பமாக தெரிவது போல இருந்தது. ராவணன் தலை முன்பு அறுபட்டது. ஆனால் அவன் பெற்ற வரம் காரணமாக அவை மீண்டும் ஒட்டி கொண்டன.
அப்படி இங்கும் ஒட்டி கொள்ளலாம் என எண்ணிய தேவர்கள் ராவணனின் சாவினை உறுதி செய்யும் வரை தாமதித்தனர். ஆனால் ராமபிரான் மேல் மலர் தூவவும் இல்லை, வெற்றி துந்துபிகள் ஊதப்படவும் இல்லை. நெடுநேரம் காத்திருந்த தேவர்கள் அவன் இறந்தான் என்பதை உறுதி செய்த பின்பே ராமன் மேல் மலர்களை தூவினார்கள். அப்போது திக்கஜங்கள் எனும் யானைகளின் கன்னங்களில் இருந்த மத நீரை பருகிய வண்டுகளும் அந்த மலர்களின் வாசனையால் அங்கு குவிந்தன. மத நீரால் நனைந்திருந்த அவைகள் பறக்க முடியாமல் திணறியபடி அங்கு சுற்றி கொண்டிருந்தன. தேவர்களின் பெரும் எதிர்பார்ப்பான ராவண வதம் நிறைவடைந்த பின் பகவான் ஸ்ரீ ராமபிரான் வில்லை தளர்த்தி நின்றார். அவனிடமிருந்து விடை பெற்ற மாதரி தேவேந்திரனின் தேரை ஸ்வர்க்கத்திற்கு கொண்டு செல்லும்படி விடை பெற்றான். அந்த தேரின் கொடிக்கம்பம் முதல் எல்லா இடமும் ராவணனின் வாகனங்கள் பாய்ந்திருந்தன. ராவணனை வீழ்த்திய பகவான் ஸ்ரீ ராமபிரான் முன் சீதையினை அழைத்து வந்தார் விபீஷணாழ்வார். அவளின் கற்பை உலகறிய செய்யும்படி தன்மேல் பாய்ந்த அம்பை தானே ஊடுருவி எடுப்பது போல் வலிமிக்க காரியம் ஒன்றை செய்ய நினைத்த ராமபிரான் அவளிடம் கூறினான், சீதையே, மனைவியினை மீட்க முடியாமல் கைவிட்டான் ராமன் எனும் அவப்பெயரை களையவே நான் இங்கு வந்து அவனை வீழ்த்தினேன். வேறு எந்த நோக்கமும் இல்லை. நீ இங்கு ராவணனிடம் சிறைப்பட்டவளாதலால் இனி உனக்கு விடுதலை. அதனால் நீ எங்கும் செல்லலாம், நான் உன்னை தடுப்பதற்கில்லை என்றான். ராமனின் சொற்கள் தீ அம்புகளால் தன்னை சுட கொதித்த சீதை, வீரனே, நான் இங்கு மாசுபடாமல் இருந்தேன் என்பதை அக்னியில் இறங்கி நிரூபிப்பேன். நான் பொய் கூறினால் அக்னி என்னை எடுத்து கொள்ளட்டும், இல்லையேல் அதுவே சாட்சி சொல்லட்டும் என்றபடி லக்ஷ்மண சுவாமியை அக்னி மூட்ட கூறினாள் அன்னை சீதை. அவன் அப்படியே செய்ய மலர் மாலையுடன் அக்னிக்குள் புகுந்தாள் அன்னை சீதை. அவள் மாசுபடாதவள் என்பதால் அந்த மலர் மாலை கூட வாடாதபடி காத்தனுப்பிய அக்னி தேவன் தானே வந்து ராமபிரானிடம் அவளுக்காய் சாட்சி பகர்ந்தான். வானரங்களும் லங்காபுரி மக்களும் எல்லோரும் அறியும்படி அக்னி சாட்சியாய் தன் மனைவி களங்கமற்றவள் என்பதை நிரூபித்த பகவான் ஸ்ரீ ராமபிரான் ராவணனின் புஷ்பக விமானத்தை விபீஷணாழ்வாரிடமிருந்து அன்பளிப்பாய் பெற்றுக்கொண்டு அதிலே அயோத்தி நோக்கி விரைந்தான். 54ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.